ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி வெல்டிங் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் பார்க்க போகிறோன்னா ஸ்டீல் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்டேர் கேஸ் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹாலில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஏரியா இருக்குது. ஸோ அங்கே பார்த்தோன்னா நம்ம ஸ்டேர் கேஸ் ஹேண்டில் அடிக்க போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா 2x2 ஸ்கொயர் பைப் யூஸ் பண்ணியிருப்போம், 1.25 ஸ்கொயர் யூஸ் பண்ணியிருப்போம், 5/8 பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் குவாலிட்டி பார்த்திங்கன்னா 202 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கேஜ் பார்த்திங்கன்னா 16 கேஜ் பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்ட் கேட்டுக்க மாதிரி கிளைண்ட் என்ன கேட்டுக்காங்கன்னா நமக்கு அந்த கட்டிங் எல்லாம் ஒரு மாஸ்டர் கால் வர மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ மாஸ்டர் கால் பார்த்திங்கன்னா நமக்கு 2x2 பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டாப் ஹேண்டிலும் 2x2 பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இடையில அதோட கேப்பில் கொடுக்குறதுக்கு பார்த்திங்கன்னா 1.25 மட்டும் 1.25 பைப் நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி டயமீட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா 5/8 பைப் வந்து க்ளோஸ் அடித்து 5/8 பால் வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸ்டீல் வெல்டிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. நம்ம எம்எஸ் பைப்பில் அடிக்கிற மாதிரி சீக்கிரமாக அடித்து முடிச்சிட முடியாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏர் வால்ஸ் வந்து கேப் வரமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பாலிஷ் பண்ணும்போது அது கரெக்டாக நீட்டாக அதே ஸ்டீல் குவாலிட்டியில் கிடைக்கும். ஸோ அதே கலரும் அதே ஷைனிங்கில் கிடைக்கும். ஸ்டீல் வெல்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்னதாக வெல்டிங் பண்ணாலும் நம்ம மேக்ஸிமம் ஒரு 7 வீலாச்சும் யூஸ் பண்ணுவோங்க. கிரைண்டிங் வீல் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி டிஸ்க் வீல் யூஸ் பண்ணுவோம், பாலிஷ் வீல் யூஸ் பண்ணுவோம், சோப்பு, அந்த மாதிரி நிறைய வீல் யூஸ் பண்ண மூலமாக தான் நம்ம அந்த ஃபினிஷிங்கும் ஷைனிங்கும் கொண்டு வர முடியும். லெக் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. மாஸ்டர் லெக் ப்ளஸ் அந்த உள்ள டிசைன் கொடுக்கறதுக்கான அந்த 1.25 லெக்கெல்லாம் அடித்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம். ஒன் சைடு பார்த்திங்கன்னா நம்ம செவுத்துலேருந்தே எடுத்துருப்போம். ஸோ அது கேப்பில் என்ன பண்ண போகிறோம்னா 5/8 பைப் வச்சு நம்ம பால் வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். 5/8 பைப் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மேக்ஸிமம் 90 சென்டிமீட்டர் வச்சுருக்கோம் அந்த ஹைட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணி 5/8 பைப் வைக்க போகிறோம். ஸோ அது வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த வெல்டிங்க்கு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி பாலிஷ் பண்ண போகிறோம். நம்ம டிசைன் பால் வச்ச இடத்துலலாம் என்ன பார்த்திங்கன்னா நம்ம கிரைண்ட் பண்ணல. ஸோ ரெட் வீல் யூஸ் பண்ணி சோப் யூஸ் பண்ணிவிட்டு பாலிஷ் வீல் ஒயிட் வீல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போவே அந்த கலரை எடுத்து கொடுத்துரும். அது அப்படியே கீழே டைலில் ஸ்ட்ராங் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டைல் கட் பண்ணி அதே மாதிரி நம்ம லெக்கை கீழே இறக்கியிருக்கோம். அது இல்லாமல் ஃப்ளோருக்கு நம்ம கம்பி அடித்து ஸோ அந்த கம்பிக்கு அந்த லெக்குக்கு வெல்டிங் அடித்து சுற்றி கிரவுட் ஊற்றி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா மீடியம் பட்ஜெட் ஒர்க் தான். கிளைண்ட் கேட்ட மாதிரி நமக்கு பட்ஜெட்டும் மீடியமாக இருக்கணும். ஸோ பார்க்கவும் கொஞ்சம் அழகாக டிசைனாக இருக்குதுனால மேக்ஸிமம் இந்த மாடல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம எல்லா ஊர்லேயும் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.